அன்பார்ந்த பாட்டாளி சொந்தங்களே, மேட்டூர் வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, நண்பர்களே, உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு விவசாய பெருங்குடி மக்கள் நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கின்றது. விவசாயம் பெருகி விவசாய மக்கள் நலமாக வாழ வேண்டும். கால்நடை வளர்ந்து அவர்களுக்கு லாபம் தர வேண்டும். விவசாயத்துடைய மனசோர்வு நீங்கி நலமாக வாழணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன். அதே சமயத்தில் மேட்டூர் வாழ்கின்ற தொழிலாளர்கள், சிறு தொழில் செய்கிறவர்கள் அனைவரும் இந்த ஆண்டு சிறப்பாக வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், இந்த சுகாதாரமான குடிநீர் பருகி வாழ வேண்டும். குழந்தைகள் அனைவரும் நன்றாக படித்து கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அனைவரும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஒத்துழைப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் உபர்நீர் திட்டத்தில், மேட்டூர் உபர்நீர் திட்டத்தில் மேட்டூர் இருக்கின்ற அனைத்து ஏரிகளுக்கும் இந்த உபர்நீர் திட்டத்தில் ஏரியை நிரப்ப வேண்டும். அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும். கூடுதல் மானியம், விவசாயத்திற்கு கூடுதல் மானியம் வழங்க வேண்டும். தொழிலாளர்கள், தனியார் தொழில் வேலை படிக்கின்ற தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே மாதிரி இபி, எம்டிபிஎஸ் தருமபுரியில் வேலை செய்கிறவர்கள், லைன்மேன்கள் அவர்களுக்கு நிரந்தரம் செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் ஊதிய உயர்வு பெற்று போராடுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் அது சம ஊதியம் வழங்க வேண்டும். இலவசத்தை குறைத்துவிட்டு தமிழ்நாடு அரசு இந்த திட்டங்களை கொடுக்க வேண்டும். நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், பாட்டாளிகளுடைய இளைஞரணி எழுச்சி நாயகன், அவருடைய எண்ணமும் இதுதான். மேட்டூரிலிருந்து நாகப்பட்டினம் வரை தடுப்பணை கட்டணும். மேட்டூர் அனல்நிலையத்திலிருந்து புகை வெளியே வந்து மேட்டூர் மக்களை தாக்குது, அதை குறைக்க வேண்டும். ஆகவே இப்படி நல்ல திட்டத்தை எங்க மேட்டூர் மக்களுக்கு, சேலம் மாவட்ட மக்களுக்கு கொடுத்து விவசாய பெருங்குடி மக்கள் தை திருநாள்னு சொன்னாலே விவசாயத்தில் இருக்கின்ற மக்கள் வருடம் முழுக்க உழைத்து இந்த 4 நாட்கள் பண்டிகையை சந்தோஷமாக உடைத்த மாடு, ஆடு போன்றவற்றை எல்லாம் சாயம் பூசி அவங்களை சுத்தம் கழுவி கரும்பு வைத்து பட்டி பொங்கல் இட்டு அவர்களை கும்பிட்டு வணங்கி அடுத்த நாள் கரிநாள் கறி சமைத்து 4 நாள் சந்தோஷமா இருப்பார்கள். ஆகவே இந்த சந்தோஷத்தை விவசாய பெருங்குடி மக்கள் கொண்டாட வேண்டும். அவருடைய மனதிலும் அவர்களுடைய குடும்பத்திலும் அவருடைய எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று தை பொங்கல் திருநாளில் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.